வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு ஆஃபிஷியலி கோத்தாக்கினாபுலோட எக்ஸ்பிடேஷன் தொடங்கிருச்சு. கோத்தாக்கினாபுலில் ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ பசுபதிநாத் ஆலயம். கோத்தாக்கினாபுலு ஏர்போர்ட்லேருந்து இந்த ஆலயத்துக்கு வரதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிடிக்கும். இந்த ஆலயம் மிக வித்தியாசமான முறையில் கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் கோவிலோட கோபுரமே. பொதுவாக ராஜ கோபுரம் பார்த்துருப்போம், சின்ன கோபுரத்தை பார்த்துருப்போம், ரெட்டை கோபுரம் பார்த்துருப்போம். ஆனால் இது போன்ற ஒரு கோபுரத்தை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் மிகப்பெரிய விசேஷமே. இவர் தான் ஸ்ரீ பசுபதிநாத். இந்த ஆலயத்தோட உற்சவ மூர்த்தியாக இருக்கிற இந்த ஒரு ஆலயம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பலவிதமான பூஜைகளும் சரி, பொங்கல் விழாக்களும் சரி மிக விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க. சுற்றி இருக்கிற கோத்தாக்கினாபுலு மக்கள், கோத்தாபுலு, கினிங்காவ், சண்டாக்கான் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. ஏதாச்சும் விசேஷ காலகட்டத்தில் இங்கே மிக சிறப்பாக நடக்கும். குறைஞ்சது ஒரு 2000 பேர்கிட்ட திரண்டுவாங்க. அதே நேரத்தில் சிம்மனாஞ்சோக்காரங்களும் வந்திருப்பாங்க. இந்த ஆலயத்தோட உற்சவ மூர்த்தியோட மரம், அதாவது வில்வ மரத்துக்கு அடியிலேருந்து ஒரு குடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கோவில் தலைவர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது ஒட்டுமொத்த சபாவோட கம்யூனிட்டிக்கு அவங்க ஒரு பெரிய நெட்வொர்க்காக தான் இருக்காங்க. இந்த கோயில் தலைவர் தான் கோத்தாபுலூரில் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கும் தலைவராக இருக்காங்க. இந்த ஆலயத்தோட விசேஷம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயம் ஒரு சுற்றி ஒரு குளத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது சிவன் வடிவத்தில் இந்த கோவிலை சிவலிங்க வடிவத்தில் இந்த கோயிலை அமைச்சிருப்பாங்க. அந்த கோவில் அடியில் பார்த்தோமா ஃபுல்லாக ஒரு குளமாக இருக்கும். அந்த குளத்தில் மீன் வளர்க்குறாங்க. அவ்வளோ வித்தியாசமாக, அவ்வளோ விசேஷமாக இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் ஒரு திருமுறை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி திருப்புகழும் படிச்சிருக்கேன். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. கோவில் அடைக்க வைக்காத மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது கோவில் ஓப்பன் ஏரில் ரொம்ப அழகாக திறந்துருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷமாக தான் இருந்துச்சு. இந்த சிவலிங்க வடிவத்தில் இருக்கிற இந்த கோவில் நம்ம கோவிலோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து பார்த்தோமா, அந்த கோவில் நுழைவாயிலேயே அவ்வளோ அழகாக இருக்கும். கோவிலோட சிறு சிறு ஆலய தெய்வங்களை பார்த்தோமா ஒரு டைப்பான பேட்டர்ன்ஸில் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோவிலோட கொம்பவுண்ட் பார்த்தாலே அவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவும் கொம்பவுண்டை சுற்றி அழகாக செடியும் மரத்தையும் நட்டு வச்சுருக்காங்க, பாதுகாத்து வச்சுருக்காங்க, சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி சுத்தம் பண்ணப்படுவாங்க, டெய்லி பூஜைகள் நடக்கும். இந்த உற்சவ மூர்த்தியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கோத்தாக்கினாபுலுக்கு வந்தீங்கன்னா இவரோட தரிசனம் ஒரு தடவை பெற்றுக்கொள்ளுங்க. இவரை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த குளத்தில் இருக்கிற மீனுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி போடலாம். ஸோ அந்த மீன்கள் இந்த குளத்தை சுற்றியே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப விசேஷமாக தான் இருக்குது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது பாருங்கள், இதுதான் கோவிலோட அரங்கமே. அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சிம்பிளிசிட்டியாக வச்சுருக்காங்க. கோவில் பார்த்திங்கன்னா இது தண்ணி மேலே தான் இருக்குது. இது கட்டினது ஒரு பெரிய இன்ஜினியர் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இன்ஜினியரோட கைவண்ணத்தில் செய்யப்பட்ட இந்த ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா இங்கேயும் தனிப்பட்ட முறையில் ஒரு குளமும் இருக்குது. அதையும் பராமரிச்சுட்டு வர்றாங்க. அது தாமரை குளம் மாதிரி. நல்ல கோவிலுக்கு வந்தால் நல்ல நிம்மதியாக, நல்ல சாந்தமாக இருந்து நல்ல சாமி கும்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. கோவில் கோபுரத்தில் பார்த்தோமா ரொம்ப வித்தியாசமான சிலைகளை அமைச்சு அந்த கோவில் கோபுரத்தை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கோத்தாக்கினாபுலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயத்துக்கு வாங்க, இந்த சாமியோட தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு உண்டான விசேஷங்களில் நீங்களே கலந்துக்கலாம். உதாரணத்துக்கு பௌர்ணமிக்கு நல்ல விசேஷமாக செய்வாங்க, அமாவாசைக்கு நல்ல விசேஷமாக இருக்கும், பொங்கலுக்கு நல்ல விசேஷம் செய்வாங்க, மகாசிவராத்திரி ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இவை அனைத்தும் குலி மேராய்ஸே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பயணம் சவாலை மீண்டும் தொடரும்.